7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகம் 40ஆம் அதிகாரம் 36, 37. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கன்னா ஐயா கொடுத்த டைமுக்குள்ள முடிச்சிடலாம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். கொஞ்சம் எல்லோரும் கவனிச்சிங்கன்னா, இப்போ 9:20 ஆச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நான் முடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச பகுதி தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசப்பா அல்லது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள எங்கே கொண்டு போயிட்டு இருந்தார்? கானானை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தார். அல்லேலூயா. அவங்கள எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாய் மீட்டு அவங்கள வனாந்திர வழியாக கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு அல்லது கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் முதல்ல மனுஷனை படைச்சு எங்கே வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. மனுஷன் அங்கே என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாமல் போனான். அவனை கர்த்தர் புறம்பாக்கி விட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் நீதிமானை பார்க்கிறாரு. ஏன்னா தன்னுடைய சிருஷ்டிப்பில் ஏதாவது பிரயோஜனமானவர்கள் இருக்கிறார்களா என்று தேவன் எப்போதும் கவனிக்கிறவர். ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உலாவுகிறது. காரணம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உத்தமன் யாராவது இருக்கிறானா? நம்ம இந்திய நாட்டுடைய ஒரு கடைபிடிக்கிற ஒரு கொள்கை என்னன்னா, 100 குற்றவாளி தப்பி போனாலும் ஒரு நீதிமான் தண்டிக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு எத்தனை வேணாலும் செய்து கொள்ளலாம். திரும்ப எத்தனை தடவை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்முடைய இந்திய சட்டத்தின்படி அல்லது இந்திய அந்த இறையாண்மையின்படி ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது. 100 குற்றவாளி அந்த சிறையை விட்டு ஓடி போனாலும் ஒருவன் என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கப்படக்கூடாது. நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது. அதே மனுஷனுக்கு அப்படி இருக்கும்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லா இருப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா முத ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா உயர்ந்ததா இருந்தது. என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவ தூதர்களை தேவன் தள்ளி போட்டார். இப்ப மனுஷனை சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறார். அவனுக்கு எந்த இடம் கொடுக்க போறார்? உன்னதமான இடம் கொடுக்க போறார். எங்க இடம் கொடுக்க போறாரு? உன்னதத்தில் ஒரு இடம் கொடுக்க போறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாத்தானுக்கு அது என்ன இல்லை, உடன்பாடு இல்லை. எப்படியாவது தேவன் சிருஷ்டித்த மனிதனை என்ன செய்யணும்? தேவன் புறக்கணிக்க வேண்டும். அவர் தோல்வி அடைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பாருங்க, கர்த்தர் பூமி எல்லாம் பாவம் பெருகிருச்சு. இப்ப பூமியை பார்க்கிறாரு, பாவம் பெருகி இருக்குது. அப்ப ஆண்டவர் அதுல ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தான், நீதிமானா இருந்தான். அவன் பேர் என்ன? யாரு சொல்லுங்க? நோவா. யார் இருந்தா? நோவாவை பார்த்தாரு. அவன் ரொம்ப நீதிமானா இருந்தான். இருந்தோடனே தேவன் அவன் மேல் என்ன வச்சாரு? இறக்கப்பட்டார், கிருபை வைத்தார். வைத்துட்டு நோவாட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? நீ என்ன செய்? ஒரு பெட்டகத்தை, ஒரு பேழையை அல்லது ஒரு கப்பலை உருவாக்கி நீ அதில் என்ன செய்ய? நீயும் உன் குடும்பத்தாரும் போய் இருந்துக்கங்க. அல்லேலூயா. நான் என்ன அனுப்ப போறேன்? மலையை அனுப்ப போறேன். இந்த பூமியை அழிக்க போறேன். உடனே ஜனங்கள்கிட்ட போய் நோவா சொன்னாரு, பூமி என்ன செய்ய போறாரு? கடவுளை அழிக்க போறாருப்பா. அவெல்லாம் சிரிச்சான். இது நடக்குமா? ஏன்னா அது வரைக்கும் அந்த ஜனங்க என்னத்தை பார்க்கல? மலையே பார்த்ததில்லை. மழை என்ன செய்ததில்லை, பார்த்ததே கிடையாது. அதனால என்ன செய்தாங்க? அவங்க பார்க்காத ஒன்று அவங்க நம்ப தயாரா இல்லை. அதனால இவன் பைத்தியம் முடிச்சவன், பைத்தியக்காரன் என்று அவனை பார்த்து சிரிச்சாங்க. ஆனால் தேவன் மாறாதவர், நோவாவை தப்புவித்தார். நமக்கு இதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, இப்பவும் அதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசு வரப்போறாருப்பா, இயேசு வரப்போறாரப்பா, எல்லாரும் சபைக்கு வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொண்டா தான் பரலோகம் போக முடியும். தப்புவீங்க, இல்லாவிட்டா நீங்க என்ன செய்வீங்க? அழிஞ்சு போவீங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதை அசட்டை பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், காணாததை விசுவாசிக்கிறவர்கள் நாம். அல்லேலூயா. ஒரு பொருளை பார்க்காததுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா?
நம்ம காத்தை யாராவது பார்த்துருக்கோமா? இப்போ காத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் உணர்றோம்? தேவன் சிலதை உணரும்படியா படைச்சிருக்கிறார். தேவன் சிலதை காணும்படியா படைச்சிருக்கிறார். தேவன் சிலதை கேட்கும்படியா படைச்சிருக்கிறார். சிலதை ருசிக்கும்படியா படைச்சிருக்கிறார். சிலதை வாசனையை உணரும்படியா படைச்சிருக்கிறார். இதுல வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சரி, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் பாருங்க, அந்த நோவாவுக்கு அப்புறம் பல சந்ததிகள் வந்துச்சு. எப்பவுமே தேவன் தனக்காக ஒரு கூட்டத்தை எப்போ எங்க போனாலும் சேர்த்துக்குவார். இப்பையும் உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பெனியில் வேலைக்கு போறோம், ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு போறோம். நம்ம கண் என்ன செய்யும்? அந்த கம்பெனியில் 100 பேர் இருந்தால் கூட நமக்கு யாராவது நம்மளோடு இணைந்து போக யாராவது இருக்கிறாங்களா தேடுவோமா தேட மாட்டோமா? நான் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்த்து சொல்லலை. அல்லேலூயா. நம்ம கண்ணு தேடும் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ தேவனை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் ஈசாக்கை தெரிஞ்சு கொள்றாரு. அதுக்கப்புறம் யாக்கோப்பை தெரிஞ்சு கொள்றாரு. அவனுடைய யாக்கோப்புடைய குடும்பத்தார் 70 பேர் எகிப்துக்கு போயிடுறாங்க. இந்த எகிப்துல போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் எப்போதுமே தேவனை தொழுகிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதனால தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எகிப்துல நல்ல சுகமா இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோப்பு யாரோட மகன்? ஈசாக்குடைய மகன். அவர் என்ன பண்றாரு? அண்ணன் தம்பி 2 பேர், நமக்கு அதுக்கு எல்லாம் தெரியும் என்ன. அப்போ இந்த 2 பேர்ல யாக்கோப்பை தேவன் தெரிந்து கொண்டது யாக்கோப்புக்கு தெரியும். இப்ப நீங்க யாராவது நான் பாஸ்ட் கூப்பிட்டதுனால தான் வந்தேன்னு சொல்ல முடியுமா? பாஸ்டமா கூப்பிட்டு தான் நான் வந்தேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு 16 வயசு தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாஸ்ட் சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுக்கல. யார் சொல்லி எடுத்தேன்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே தேவனால் தான் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். தேவன் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அங்க இருந்து அவங்க முறையிடும் போது இப்ப மோசையை தேவன் அங்க அனுப்புறார். நான் முதல்ல சொன்னேன் யாக்கோப்பை குறிச்சு. யாக்கோப்பு பாருங்க, அவங்க அப்பா வீட்டில இருந்து என்ன பண்றான்? சகோதரனை ஏமாத்தி வஞ்சிச்சுட்டு என்ன பண்றான்? அவன் கோபமா இருக்கிறதுனால அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா உன் சகோதரன் கோபமா இருக்கிறான், நீ என்ன செய், கொஞ்ச நாள் எங்க போய் இரு, என்னுடைய அண்ணா வீட்டில் அல்லது மாமா வீட்டில் போய் இருன்னு சொன்னோன்னே யாக்கோப்பு என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா எங்க போயிடுவாரு? மாமா வீட்டுக்கு போற வழியில அவனுக்கு துக்கம் தாங்காம படுத்திருப்பான். அப்ப தேவன் அவனுக்கு தரிசனம் ஆவார். அல்லேலூயா. தரிசனமானோன்னையும் யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேனே. தன்னுடைய தவற அவன் உணரல, ஆனா அவனுடைய கஷ்டத்தை மாத்திரம் சொல்றான். இன்னைக்கு நம்ம விசுவாசிங்களும் அப்படித்தான். அவங்க தவற உணர மாட்டாங்க, ஆனா அவங்க கஷ்டத்தை மட்டும் சொல்லுவாங்க. ஏமா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலனா, அது என்ன பாஸ்டர் சொல்றது, என்ன பாஸ்டர் சொல்றது? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஓய்வு நாளை நீ ஆசரி. அதுல என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓய்வு நாளை கை கொள்ளும் போது அல்லது ஆசரிக்கும் போது அதுல என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கு தெரியும். தசம பாகம் கொடு, அப்பொழுது உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். என் சத்தத்தை நீ கவனமா கேளு, அப்ப நான் உனக்கு வியாதி வர பண்ண மாட்டேன். இதை ஆண்டவர் சொன்ன கட்டளை எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, இதே கம்ப்ளைண்ட் தான். அல்லேலூயா. இப்ப யாக்கோபை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவன் செய்த தப்பெல்லாம் மறந்துட்டான். எல்லாத்தையும் விவரமா சொல்ல நேரம் இல்லை, நான் வேகமா போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு. யாக்கோபுட்ட ஆண்டவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, போனதெல்லாம் போட்டோம், நீ உன் மாமனார் வீட்டுக்கே போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கவலைப்படாத, நீ திரும்பி வருவ, இந்த இடத்துல என்னை என்ன செய்வ? தொழுது கொள்ளுவ, நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ போடான்னு சொல்றாரு. இவன் போனவன் என்ன பண்றான்? அங்க போய் மாமனார் வீட்டில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற 4 பொண்ணுங்களை விவாகம் பண்ணிக்கிறான். அவன் பாட்டுக்கு அங்க செட்டில் ஆயிட்டான். ஏன்னு கேளுங்க, 4 பொண்ணு, எல்லா வசதி, அவங்க செட்டில் ஆயிட்டான். செட்டில் ஆனோடனே ஆண்டவர் பார்த்தார், தன்னுடைய திட்டத்தை அவன் என்ன செய்யல, நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், அவன் எனக்கு கொடுக்க வேண்டியது எதையுமே கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, மாமனார
டைட் பண்ணாரு. அவன் உடனே முகம் மாறிச்சு அவனுக்கு. உடனே யாக்கோபு சொல்றான், நேத்து முந்தா நாள் இருந்தது போல உங்க அப்பாவோட முகம் இல்லை. ஏன் இல்லை? புருஷன் நேத்து இருந்த மாதிரி இல்லை, மனைவி நேத்து இருந்த மாதிரி இல்லை, எங்க அப்பா நேத்து வரை கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப நல்லா இல்லை. ஏன் இல்லை? நாம் தேவனை மறந்து விடும்போது, நாம் தேவனை விட்டு விடும்போது, அவர் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை என்றென்றைக்குமாய் விட்டு விடுவேன். இப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏதோ ஒரு வீடு கட்டணும், காரை வாங்கணும், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைய பெற்றோம், வாழ்ந்தோம், அப்படியா? அதெல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுக்கு நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம குழந்தைய பெத்து வளர்க்குறோம், அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம், அந்த குழந்தைக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதோடைய நோக்கம் என்ன? கடைசி நாட்கள்ல நமக்கு அது துணையா இருக்கும். அப்ப அது துணையா இல்லாமல் போகும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? அதே தான் தேவனும். நம்ம நினைக்கிறோம், நம்ம தேவனை குற்றம் சாட்டுகிறோம். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, மோசே மூலமா தான் நடத்தப்படுறாங்க. ஆனா இந்த மோசே என்ன பண்ணுவார்னா, மேகத்தை பார்த்து தான் என்ன பண்ணுவாரு? பிரயாணம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த மேகமானது எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த மேகம் உட்கார்ந்து விட்டால் அவர்கள் அங்கே இருந்து விடுவார்கள். அல்லேலூயா. அது தேவனுடைய நடத்திப்பு. என்ன நடத்திப்பு? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நம்ம யாரால் நடத்தப்படணும்? தேவனால் நடத்தப்படணும். அதுக்கு தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது என்னாமோ புஸ்தகம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 21 நீங்க வாசித்தீங்கன்னா, என்னாகமும் 9ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசித்தீங்கன்னா, சீக்கிரீங்களா? மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியக்காலம் மட்டும் இருந்து விடியக்காலையில் உயிரை எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பாருங்க, பகல்லையா இருக்கட்டும் ராத்திரியிலையா இருக்கட்டும், எப்ப மேகம் எழும்புதோ அப்ப என்ன செய்வாங்க? பிரயாணப்படுவாங்க. இப்போ பாருங்க, நீங்க போற கம்பெனியில எல்லா நாளும் ஒரே மாதிரி டியூட்டி வருதா என்ன? ஒவ்வொரு சிலருக்கு எப்படி வருது? மார்னிங் ஷிஃப்ட்டு, அப்புறம் டே ஷிஃப்ட்டு, அப்புறம் நைட் ஷிஃப்ட். என்ன ஷிஃப்டா இருந்தாலும் நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா? இல்ல பாஸ்டர், ராத்திரி ஜெபம் வச்சா எப்படி வர்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அது மேகம் எப்ப எழும்புதோ அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க? ரெடியா இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, அது கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, மேகம் வாசிங்க, மேகமானது 2 நாளாவது, 2 நாளா இருக்கட்டும், 1 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் தங்கி இருக்கும் போது பிரயாணம் பண்ணாமல் பாளையத்திலே தங்கி விடுவார்கள். இங்க பாருங்க, கவனிங்க, கொஞ்ச நேரம் வசனத்தை கேளுங்க. 2 நாள் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்க வெயிட் பண்ணுவாங்க, 1 மாசம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க, 1 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க மன்னா தந்துருவாரு. காலையில என்ன விழுந்துரும்? மன்னா விழுந்துரும், இறைச்சி வந்துரும், தண்ணி கண்மலையில் இருந்து வந்துரும். இவங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை சாப்பிட்டுட்டு குடும்பமா அந்த பாளையத்தில் உட்கார்ந்துருக்க வேண்டியதான். எப்ப ஆண்டவர் கிளம்புன்னு சொல்றாரோ அதுவரை அமைதியா இருந்து விட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வேலைக்காக அல்லது வீடு கட்டுறதுக்காக குழந்தைக்காக நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. நம்ம ஆட்களுடைய கணக்கு என்னன்னா, 5 வாரம் சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர், ஏதாவது நடந்தா நான் மறுபடியும் வரேன், இல்லைன்னா 5 வாரம் 3 வாரம் அப்புறம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்க எவ்வளவு நாளானாலும் அங்கே காத்திருப்பார்கள். பாருங்க, ஆபிரகாம் எத்தனை வருஷம் குழந்தை காத்திருந்தான்? 25 ஆண்டுகள். தேவன் அவன்கிட்ட பேசும்போது 75 வயசு, அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது எத்தனை வயசு? 100 வயசு. 25 வருஷம் காத்திருக்கான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் சில ஆசீர்வாதங்களை தாமதமாகத்தான் கொடுப்பார். உங்கள் பிள்ளை இருக்கான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் அல்லது 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனுக்கு ஆசை தான், எங்கள் அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு. வாங்கி கொடுப்பீங்களா? பைக் வாங்கி கொடுப்பீங்களா? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? இன்னும் அந்த பிள்ளை நம்ம எதிர்பார்க்கிற அந்த வயசுக்கு வளரவில்லை, அதனால அதுக்கு இப்போ அது ஆபத்தாய் இருக்கும் என்று நாம் நினைப்போம். அல்லேலூயா. சில விஷயங்களை தேவன் தாமதப்படுத்தினால் அது நமக்கு நல்லது. அல்லேலூயா. சரி, இப்போ மேகம் எழும்பும் போது அவங்க கிளம்பி பிரயாணப்பட்டு போறாங்க. அதுதாங்க அதோடைய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகம் சொல்லும்போது பலவிதமான மேகங்கள் இருக்கு. நீங்க யோபுட புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா பல மேகங்கள் இருக்கு. மேகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபு புஸ்தகம், யோபு 26ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்க. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அவர் தன்னுடைய தண்ணீர்களை எதன் வைக்கிறாரு? கார்மேகத்தில் வைக்கிறார். அதன் பாரத்தினால். போதும் பிரதர். இப்போ எந்த மேகம் தான் நமக்கு மழையை தரும்? மேகம் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப கூட மேல வானத்துல மேகம் இருக்கா இல்லையா? இந்த மேகம் நமக்கு மழையை தருமா? தராது. என்ன மேகம் தான் மழையை தரும்? கார்மேகம். கார்மேகம்னா நமக்கு எல்லாம் தெரியும். என்ன மேகம்? அப்படி இருட்டா இருக்கும். அந்த இருட்டான மேகம், கார் மேகம் தான் என்ன தரும்? நமக்கு மழையை தரும். அந்த பெய்கிற மழை தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படி போல இருந்தாரு? கார்மேகத்தை போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார்மேகம் என்ன செய்யும்? மழையை தரும். எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை, அதனால நான் வேகமாக சொல்றேன். ஏசாயா புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன செய்யும்? அந்த மேகம் என்ன தரும்? மழையை தரும், மாரியை தரும். அந்த மாரி என்ன செய்யும்? வாசிங்க. 56:10 வாசிங்க பிரதர். ஏசாயா 56:10 வாசிங்க பிரதர். ஏசாயா 56. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாசிங்க பிரதர். இல்லைங்க, அது இல்லை, சாரி. 56 தாங்க. சாரி, 55:10. சாரி. வாசிங்க. 50. மாரியும் உறைந்த மலையும் இறங்கி அவனிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் செய்து விதைக்கிறவனுக்கு விதையமும். அப்போ நல்ல கவனிங்க. கார்மேகம் தான் எதை தரும்? நமக்கு நல்ல மழையை தரும். அந்த நல்ல மழை நம்ம பூமியில விழுந்தோன்னே என்ன செய்யும்? நல்ல ஆகாரத்தை அது விளைவிக்கும் இல்லையா? அல்லேலூயா. சில விசுவாசிங்க பாருங்க, அவங்க எந்த சபைக்கு போறாங்களோ அந்த சபை ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ அங்க ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா? கார்மேகத்தை போல. என்ன மேகத்தை போல? பாருங்க, யோசேப்பை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. யோசேப்பை பிடிச்சி சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? எகிப்துக்கு அனுப்பி விட்டுறானுங்க. அங்க போய் யார் வீட்டில் இருக்கிறான் யோசேப்பு? போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபார் வீட்டில் போனோன்னையும் யோசேப்பு எதை பத்தி கவலைப்படல. அவன் உட்காந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த இடத்தை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் எனக்கு நான் எப்படிதான் இருப்பேன்? கார்மேகத்தை போல இருப்பேன். இந்த இடமும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன் எஜமான் ஆசீர்வதிக்கப்படணும், இங்க இருக்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இவன் ஜெபம் பண்றான், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. இவன் எஜமான் கவனிச்சு பார்க்கறான் யோசேப்பை. பரவாயில்லையே, யோசேப்பு வந்ததுல இருந்து நம்ம வீடு கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்குது. என்ன பண்றான்? ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப யார் இருந்தா யோசேப்போட? தேவன் இருந்தால், கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சில பொண்ணுங்க மாமியார் வீட்டுக்கு வந்தா என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். முன்னாடி எல்லாம் பெத்தவங்க பிள்ளைங்களை சொல்லி அனுப்புவாங்க. அங்க போய் மாமனார் மாமியாரை நேசி, கணவனுக்கு பணிவிடை செய், அன்பாயிரு, இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. இப்ப என்ன சொல்றது இல்ல? எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கார்மேகம் என்ன செய்யும்? மழையை தரும். யோசேப்பு போறான் போத்திபாருடைய வீட்டுக்கு. என்னாச்சு? ஆசீர்வாதமா இருக்கு. கடைசியில் அங்க பிரச்சனை ஆயிருது.
உடனே தூக்கி என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில் போடுறான். சிறைச்சாலையில் அவன் கவலைப்படலை, அவன் பாட்டுக்கு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். சிறைச்சாலை அதிகாரி பார்த்தான், என்னடா இது யோசேப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்குது. அவன் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் ஆசீர்வாதம். கார்மேகம் எப்படி இருக்கு? மழையை தரும். ஏங்க நம்ம எங்க இருந்தா என்ன? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு. வறட்சியை செழிப்பா மாத்த அவரால் முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம போற இடம் என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். யாக்கோப்பு பாருங்களேன், அவன் பல குழப்படி தான் அவன். ஆனா கூட தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால இங்கிருந்து மாமனார் வீட்டுக்கு போனான். மாமனார் வீட்டில் என்ன பெருகுச்சு? ஆடும் மாடும் பெருகிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை திருப்பி அனுப்புறதுக்கு மாமனாருக்கு விருப்பம் இல்லை. சம்பளத்தை மாற்றி 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 எப்படியாவது அவனை அங்கேயே என்ன செய்கிறான்? இருக்க வைக்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கார்மேகத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வந்தா, நீர் வந்தா ஆசீர்வாதந்தா, நீங்க நினைச்சா, இல்லையா அந்த பாட்டு இருக்குல்ல, நான் தப்பா பாடுறேனோ? அல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, இல்லையா? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. அப்பா கண்டிப்பா என்னதான்? கார்மேகம் எங்கே இருக்கிறதோ அங்கே மழை இருக்கிறது. எங்கே மழை இருக்கிறதோ அங்கே செழிப்பு இருக்கிறது. எங்கே செழிப்பு இருக்கிறதோ அங்கே பெரிய ஆசீர்வாதம், முன்னேற்றம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கார்மேகத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது மேகத்தை நீங்க வாசிங்கன்னா, நேரம் இல்லாதனால மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவராய் இயேசுவின் மேல் ஒளி உள்ள மேகம் வந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது என்ன மேகம்? சரி, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் பேசுகையில் இதோ ஒளி உள்ள மேகம். போதும் போதும் சிஸ்டர். இது என்ன மேகமா இருக்கு? ஒளி உள்ள மேகம். நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு? நம்ம எப்படி இருக்கணும்? இந்த உலகத்துக்கு நம்ம என்னவா இருக்கணும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னாடி நம்ம இருளா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், விக்கிரக ஆராதனை இருந்தோம், பல காரியங்களை செய்தோம். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உன்மேல் உதித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி நம்ம இருளா இருந்தோம், பாவத்துல கிடந்தோம். அந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? வந்துடணும் வெளிச்சத்துக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பழைய பாவத்தை விட முடியாமே இருக்கிறாங்க. அல்லேலூயா, விடவே மாட்டாங்க. ஏசப்பாவை நல்லா தெரிஞ்சாச்சு. சிலர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனாலும் என்ன ஆகிறது இல்லை, வெளிச்சமா மாறுறதுக்கு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க? அவன் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அப்ப இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும்னா, மகிமையுள்ள அல்லது ஒளியுள்ள மேகங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயர்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க? நாம் இனி இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? வெளிச்சத்தின் பிள்ளைங்களாக மாறிட்டோம். இன்னும் நம்ம ஒளிக்குள்ள வந்துட்டோம். இன்னும் அந்த இருளவே என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து நாம வெளியே வரணும். நேரம் இல்லாதனால நான் வேகமா சொல்றேன். யோபு சொல்றாரு, கர்த்தாவே நீ அருளிலே வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். இருளை நம்மளால ஜெயிக்க முடியாது. இருளை ஒரு நாளும் நம்மளால ஜெயிக்க முடியாது. இருளை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு, கர்த்தரால் மாட்டான். அதனால தான் யோபு தான் வாழ்க்கையில இருள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீ அருளிலே வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை எல்லா இருளிலிருந்து கடந்து போக செய்கிறவர். அல்லேலூயா. இருள்னு சொன்னா பல அர்த்தங்கள் இருக்கு.
எப்போ நம்ம இருதயம் இருள் அடையுது அல்லது நம்ம வாழ்க்கையில் இருள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை துதிக்காத போது. ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை துதியாதபடியினாலே அவருடைய இருதயங்கள் இருளடைந்து போனது. எதுக்காக நம்ம ஆராதனையில் வந்தோன்னையும், நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், அல்லது நீங்கள் உங்களை யாரையாவது பாட விட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அல்லது ஆராதிக்க விட்டால் கூட என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் வாய் திறந்து ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம். எதுக்காக துதிக்கணும்? அப்போ தான் நம்மளை விட்டு இருள் வெளியேறும். அல்லேலூயா. நம்ம வீட்டை விட்டு இருள் வெளியேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒளியுள்ள மேகங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லி போகிறேன். யூதாவோட புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தண்ணீரற்ற மேகங்கள்னு வாசிக்கிறோம். யூதாவோட புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யூதா 12ஆம் அதிகாரத்தில் தண்ணீரற்ற மேகங்கள். யூதா 12வது அதிகாரத்து 12வது வசனத்தை மட்டும் டக்குன்னு வாசிங்க. இவர்கள் இருந்து விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். தண்ணீர் இல்லாத மேகம் காத்தடிச்சோன்னா என்ன பண்ணும்? நான் நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு நாளைக்கு இந்த சபைக்கு வருவாங்க, இன்னொரு நாளைக்கு வேற சபையில் போயிருப்பாங்க, அடுத்த நாள் பண்ண வேற சபையில் போய் உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. அது காத்தடிச்சுன்னா எங்கே வேணாலும் போகிறது. உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்துட்டார்ல, தேவனுக்கு தெரியும் யாரை யாரை எங்கெங்க வைக்கணும்னு. உங்களை இங்கே கொண்டு வந்துட்டார்ல, அப்போ உங்களுக்கு இதுதான் சபை. அல்லேலூயா. இதுதான் சபை. நீங்கள் நினைப்பீங்க, இல்லை அங்கே ஒரு பிரச்சனையாச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன். அங்கே பிரச்சனை ஆக காரணமே ஆண்டவர் தான். யாக்கோபுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்யறான்? அங்கிருந்தே கிளம்பி வரான். உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் அங்கே பிரச்சனையை கொண்டு வர்றாரு. நீங்கள் மறுபடியும் இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு, அங்கேருந்து விசுவாசி ஓடிட்டாரு, நான் திருப்பி அங்கே போகிறேன்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேற ஒரு ஆளை எழுப்புவார் ஆண்டவர். மறுபடியும் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை இங்கே கொண்டு வந்தாச்சு, இனி நீங்க இங்கே உள்ள பிரஜை. அல்லேலூயா. தண்ணீரற்ற மேகங்கள். காற்றடிச்சா என்ன செய்யறது? அப்படியே ஓடுறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? தண்ணீர் இல்லாத மேகங்களா இருக்கக்கூடாது. அப்படியே காற்றடிச்சா ஓடக்கூடாது. பிள்ளையாம் பாருங்க, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல தேவண்ட பிள்ளை. இவனை உங்க எல்லாருக்கும் பிள்ளையாமோட கதை தெரியும். இவனை போய் பாலாக் ராஜா ஆள் அனுப்பி கூப்பிட்றான். கூப்பிட்டானே பிள்ளையாம் என்ன சொல்றானா, இரு நான் ஆண்டவரை கேட்டு வரேன்னு சொல்றான். கேட்டு வரேன்னு போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொன்னா போகாதடா நீ இங்கே இருன்னு சொல்றாரு. உடனே 2வது நாள் பாலாக் என்ன செய்யறான், இன்னும் கொஞ்சம் ஆளை அனுப்புறான். அனுப்புனோடனே அவன் வந்து சொல்றான், இல்லப்பா இன்னும் கொஞ்சம் பிரபு வந்திருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் உனக்கு வெள்ளியும் பொண்ணும் தரோம் வான்னு கூப்பிட்றான். இரு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன்ட்டு போறான். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு, இல்ல ஆண்டவர் என்னை போக வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா. 3வது தடவையா பாலாக் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பிரபுக்களையும் ஆட்களையும் அனுப்பி வீடு நிறைய உனக்கு பொண்ணு தரோம் வெள்ளி தரோம் வான்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனேயும் இவன் மனசு மாறிடுது. ஆண்டவர்கிட்ட போய் வேண்டாம் வெறுப்பா ஜெபம் பண்ணான். ஆண்டவரே அவன் பொண்ணு தரேன்னா உன்னை நம்பிட்டு நான் இங்கே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், அவன் தரேன்னான்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேனே. சரி நீ போய் அங்கேயே வாங்கிக்கடான்னு விட்டார் ஆண்டவர். போனா நீ அங்கேயே போய் வாங்கிக்கடா. உடனே கிளம்பி போகிறான். தண்ணீரற்ற மேகங்கள், அலை அலை அப்படியே போகிறது. கடைசியில் பிள்ளையாம என்னன்னா பிள்ளையாம போகிறான். பொண்ணு கிடச்சிச்சு, வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியல. என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்க அங்கே யுத்தம் செய்த இடத்துல பிழையாம அடையாளம் தெரியாமல் வெட்டி போடுறாங்க. கடைசியில் அங்கேயே செத்து போனான். அல்லேலூயா. அப்படியே அலையக்கூடாது. நம்ம ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்தாச்சு, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி தான் கொண்டு வந்திருப்பாரு. அல்லேலூயா. அப்போ கொண்டு வந்தாச்சு, நீங்கள் அவ்வளோதான். இங்கே ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் வாழ வேண்டிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லோத்து அப்படிதான். லோத்தோட கதையை நீங்கள் பாருங்களேன். ஆபிரகாம் அங்கேருந்து புறப்படுறாரு. ஊர் என்னும் கல்தேருடைய பட்டணத்திலிருந்து புறப்படுறாரு. புறப்படும் போது பார்க்குறாரு, லோத்து தன்னுடைய சகோதரனுடைய மகன் கூப்பிட்றாரு, வாடா அந்த மாதிரி ஆண்டவர் பேசிட்டாரு, நான் ஒரு புது இடத்துக்கு போக போகிறேன்னு. உடனே இவன் சந்தோஷமாக வர்றான். ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வர 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 வளர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்க. வந்தனையும் எப்போ தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு பங்கை யாருக்கு கொடுக்குறான்? லோத்து கொடுத்துட்டே இருக்கிறான். 2 பேரும் பெரிய பெரிய பரிவாரம் ஆயிடுது. இப்போ லோத்து பார்க்குறான், ஆபிரகாம் கூட இருந்தா இனி செட் ஆகாது, நம்ம தனியாக போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆபிரகாமை விட்டு விலகிடுறான். ஆனால் தேவன் எதற்காக அழைச்சாரு? ஆபிரகாமுக்குள் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்குள்ள தான் உனக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் விட்டுட்டு போனேன்னா உனக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் பாருங்களேன், ஊழியம் செய்கிறேன். நான் ஊழியம் செய்யறதுக்கு நான் எதிரான ஆள் இல்லை. ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டாரா?
உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ என்னை ஒரு சபைக்கு ஆண்டவர் கொண்டு போனார். எனக்கு சின்ன வயசு தான், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவங்க ஒரு மெத்தட் சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாஸ்டர் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் போனேன். உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கா, தாராளமாக போங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் பாஸ்டுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், அதை செய்யணும். இல்லாவிட்டா உங்களை சத்துரு ஈஸியாக என்ன பண்ணுவான்னா, உங்களை என்ன பண்ணுவான், ஈஸியாக உங்களை விழ தள்ளிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ஏன் அப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறகின் கீழ் இருக்கிறதுல கோழியோடைய குஞ்சு எங்கே இருக்கணும், அந்த கோழியோட செட்டைக்குள்ளே இருக்கணும். இல்லாவிட்டால் அது எங்கே இருக்கணும், தன்னுடைய தாயை சுற்றி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்களோ, இந்த குழந்தைங்க கூட இருக்கு பாருங்களேன், அவங்க அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க, அங்கே சேரில் உட்காந்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குழந்தை ஓடும், திரும்பி பார்க்கும் அப்பா இருக்கிறாரா அம்மா இருக்கிறாங்களான்னு. மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஓடும், திரும்பி பார்க்கும் அப்பா அங்கே இருக்கிறாரா அம்மா அங்கே இருக்கிறாங்களா. கொஞ்சம் தூரம் போனோடனே மறைஞ்சிரும். அப்பாவை காணும் அம்மாவை காணோன்னே பயந்து என்ன செய்யும், அதுதான் ஒரு எல்லை. அல்லேலூயா. இந்த லோத்துவை பாருங்க, ஆபிரகாம் விட்டு போயிடுறான். போயிட்டு எங்கே போயிடறான், அங்கே போய் இருக்கிறான். நீதிமான் தான், நல்லவன் தான். ஆனால் தண்ணீரற்ற மேகம். ஆண்டவர் சொல்றாரு, டேய் இங்கே இருக்காத, அழி வரப்போகுது, நீ எங்கே போ, மலைக்கு போன்னு சொல்றாரு. அப்பமாவது இவனுக்கு அறிவு வேண்டாம், ஐயோ தப்பா வந்துட்டோம், திருப்பி ஆபிரகாம்கிட்ட போகணுங்கிற அந்த அறிவு வந்துச்சா பாருங்க, அவனுக்கு வரல. சரி ஆண்டவர் மலைக்கு போ, இந்த மலைக்கு போன்னு சொன்னாரு, அப்பவும் போக மாட்டான். அவன் போகாம இருந்துட்டு நான் அந்த ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க போறான், தேவ சித்தமெல்லாம் மலைக்கு போறான். அதனால அவன் என்ன செய்தான், அவன் குடும்பம் சந்ததி நமக்கு தெரியும். அப்ப தண்ணீரற்ற மேகங்கள். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். நாம் கார்மேகத்தை போல இருக்கணும், மகிமையுள்ள ஒளியுள்ள மேகங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க மேகத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீசர்களுக்கு பிரத்யட்சம் ஆகிவிட்டு எதில் எடுக்கப்பட்டார், அப்போஸ்தலர்ல நீங்கள் வாசித்தீங்கன்னா இவங்க எல்லாம் போகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு எதில் எடுக்கப்பட்டார், மேகத்தின் மேல் எடுக்கப்பட்டார். மேலே பார்த்துட்டே நிற்கிறாங்க. உடனே தூதர்கள் சொன்னாங்க, கலிலேயரே ஏன் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க, எடுக்கப்பட்ட இயேசு எப்படி மேகங்கள் மேல் எடுக்கப்பட்டாரோ அது போல எப்படி வருவார், மேகத்தின் மேல் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரித்தவர்களை பற்றி என்ன செய்யாதீங்க, துக்கப்படாதீங்க. தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு, மரிச்சவங்களுக்காக துக்கப்படாதீங்க. ஏன்னா மரித்தவர்கள் கர்த்தர் வரும்போது முதலாவது போவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் எடுக்கப்படுவோம். எப்படி எடுக்கப்படுவோம், மேகங்கள் மேல் எடுக்கப்படுவோம். ஆனால் அந்த உன்னத தரிசனத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற வாழ்க்கைக்காக அல்ல, இங்க இருக்கிற காரியத்துக்காக அல்ல. எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உன்னத தரிசனத்துக்காக. அதனால் அந்த தரிசனத்தோடு நாம் வாழ்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரின் கீழ் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது இப்படி சொல்றாரு, மோசைக்குள் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க, மோசையோடு அந்த மேகத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நடத்தப்பட்டார்கள். மேகம் என்று சொன்னால் ஞானஸ்தானம். இனியும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் இல்லாதபடினாலே நான் முடித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த ஆண்டவருக்கும் பாஸ்டுக்கும் நான் நன்றி சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.